மதுரையில் முன்னாள் கவுன்சிலர் வீட்டில் சோதனையின் போது பெண்களை மிரட்டிய புகாரில் காவல் உதவி ஆணையர் உதயகுமார் மற்றும் இரு காவல் ஆய்வாளர்களுக்கு 2,50,000 ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஆனந்த், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். மதுரை மாநகராட்சியினுடைய முன்னாள் கவுன்சிலர் KV குருசாமி என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் மாநில மனித உரிமையத்தில் தாக்கல் செய்திருக்கிற அவருடைய அந்த மனுவில் தமக்கு எதிராக பல்வேறு பொய் புகார்களை பதிவு செய்து அதன் அடிப்படையில் காவல்துறை தன்னை குண்டர் சட்டத்திட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்ததாகவும், தனது வீட்டில் சோதனை நடத்திய காவல்துறையினர் தனது பேரன் காதுகுத்து மொய்க்கு வந்த விழாவில் வந்த மொய் பணத்தை 50 லட்சத்தை எடுத்துக்கொண்டு 18,26,000 ரூபாய் மட்டுமே பறிமுதல் செய்ததாக கணக்கில் குறிப்பிட்டதாகவும், இது சம்பந்தமாக புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, வழக்கம் பதிவு செய்யவில்லை, தன்னை சிறையில் அடைத்து விட்ட நிலையில் தனது வீட்டில் இருந்த பெண் உறுப்பினர்களை மிரட்டி அப்போதைய மதுரையின் அப்போதைய உதவி ஆய்வாளர் உதயகுமார், அப்போதைய காவல் ஆய்வாளர்கள் நாகராஜன், மணிகண்டன் ஆகியோர் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்து பெண்களை மிரட்டியதாகவும், எனவே இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவருடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன், சோதனையின் போது வீட்டு பெண்களை மிரட்டியது மனித உரிமை மீறல் என கூறி குருசாமிக்கு 2,50,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசிற்கு உத்தரவிட்டார். இந்த தொகையை உதவி ஆணையர் உதயகுமார், ஆய்வாளர்கள் நாகராஜன் ஆகியோரிடமிருந்து தலா 25,000 ரூபாய் வீதம் பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும், ஆய்வாளர் மணிகண்டன் இடமிருந்து 2 லட்சம் ரூபாய் வசூலிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் 3 காவல் துறையினருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.